இங்க லிசா அவளோட பாடியில ஒரு வித்தியாசமான கருவியை பிக்ஸ் பண்ணி இருக்கிறத பார்த்து பயங்கரமா பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ அவளோட ஃப்ரெண்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகிறான். அப்போ அவங்க 2 பேரும் ஜெஸ்ஸோட நிலைமை அவங்கள விட ரொம்ப மோசமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஸ்கிரீன்ல ஒரு கிளவுன் வர்றான். அப்போ அந்த கிளவுன் அவங்க கிட்ட அவங்க பாடியில பிக்ஸ் பண்ணி இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் இன்னும் 1 மினிட்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க உயிர் தப்பிக்கணும்னா லிசாவோட கண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற சாவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அதை கேட்டதும் மத்த 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆனா லிசா மட்டும் தயங்காம முன்னாடி வந்து அந்த கிளவுன் அனுப்பின ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு கத்தியை எடுத்து அவளோட கண்ணு கிட்ட கொண்டு போறான். அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கிளவுன் இன்னொருத்தனை கூப்பிட்டு அவ கண்ணுக்குள்ள இருந்து சாவியை எடுக்கிறத காமிக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகாங்க. ஏன்னா லிசாவோட கண்ணு உண்மையான கண்ணா இருக்காது, அது ஒரு செயற்கை கண்ணா இருக்கும். அவ குயிக்கா கண்ணுக்குள்ள இருந்த சாவியை எடுத்து டைம் முடியறதுக்குள்ள அந்த டிவைஸை அன்லாக் பண்ணிடுறான். உடனே அவ அந்த கண்ணை திரும்பவும் பிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா இருக்குதான்னு ஜெஸ் கிட்ட கேக்குறான். அப்போ அதை பார்த்த ஜெஸ் எதுவும் சொல்லாம கொஞ்சம் இடமாறி இருந்த அவளோட கண்ணை கரெக்டா அவனோட கைகளால சரி பண்றான். ஆனா அந்த கிளவுன் அவ்வளவு ஈஸியா அவங்கள உயிரோட விட விரும்பல. அவங்க 3 பேருக்கும் இன்னொரு பாடத்தை கத்துக் கொடுக்க முடிவு பண்றான். அப்போ அந்த கிளவுன் இன்னொரு ஆபத்தான டிவைஸை ரன் பண்ணி விட்டுட்டு அதோட இன்னொரு எண்ட்ல அவங்க பசங்களை கட்டி தொங்க விட்டுறான். அடுத்த நிமிஷமே அந்த ரோப்பை கட் பண்ணதும் அந்த பசங்க அந்த மிஷினுக்குள்ள மாட்டி நசுங்க போறாங்க. அப்போ சடனா ஜெஸ் அந்த ரோப்பை பிடிச்சுக்கிறான். அப்போ அந்த கிளவுன் அவன் கிட்ட, நீ அந்த ரோப்பை பிடிச்சிட்டு இருந்தா அந்த மிஷின் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சாகடிச்சிடும், நீ அதை விட்டுட்டனா உன்னோட குழந்தைங்க இறந்து போகும், நீ உயிர் தப்பிச்சிடலாம்னு வான் பண்றான். அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஜெஸ் குழந்தைகளை காப்பாத்துறதையே சூஸ் பண்றான். அவனோட உயிரையே தியாகம் பண்ண போற அந்த டைம்ல சடனா அந்த கிளவுன் மிஷனை ஸ்டாப் பண்ணிடுறான். இது எல்லாம் ஜெஸ்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக ஆல்ரெடி பிளான் பண்ணி செஞ்ச விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன எல்லாரையும் அந்த கிளவுன் இப்போ வெளியே போகலாம்னு சொல்றான். அந்த டைம்ல லிசாவோட ஃப்ரெண்டு தெரியாம அங்க இருந்த இன்னொரு டிவைஸை ஆக்டிவேட் பண்ணிடுறான். அப்போ அந்த வழியா போன அவ திடீர்னு அந்த கிளவுன் கிட்டேயே போயிட்டு அதை சரமாரியா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கிளவுனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்க வந்து காப்பாத்துறதுக்காக அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா லிசா அவனையும் அடிச்சு ஓட விட்டுறான். இந்த சம்பவத்தை ஸ்கிரீன்ல பார்த்து லிசா என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கர ஷாக்ல நிக்கிறான்.